नमस्ते वेलकम टू निफ्योज हिंदी நம்ம இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத் பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய சாரான்ஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எதில் இருக்கக்கூடியது அப்படின்னா, நான் இப்போது சபரி கைடில் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். நவீன் கத்திய சைனிகா 2 இதில் இருக்க சாரான்ஷ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதில் இருக்க இஆர்சி, இதில் இருக்க எஸ்ஏ, அதாவது இந்த நவீன் கத்திய சைனிகா மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே போதும். இதில் நமக்கு 40 மார்க்ஸ் வந்துடுது. ஸோ இந்த சாப்டரை நல்லா தரவு பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒரு சாப்டரை நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. அதில் தான் நம்ம இப்போது ஒரு எஸ்ஏ பார்க்க போகிறோம். செகண்ட் ரோமனில் கேட்பாங்க 20 மார்க்ஸ். இதுக்கு पटिक पुस्तक के आधार पर, पटिक पुस्तकना நீங்கள் புக்கில் படிச்சிங்களே, இப்போ இந்த கைடில் படிக்கிறீங்கன்னா இது பேஸ் பண்ணி கிசி ஏக் பார்ட் கா சாரன்ஷ் லிக்கியே. ஸோ 2 கொடுப்பாங்க. 2 கொடுத்தா அதில் எனி 1 வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்பரோं वाली तिजोरी. இந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக நம்பரோं वाली तिजोरी அப்படின்றது என்னென்னா, பழைய காலத்துலலாம் ஓல்டு டைம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு மினி பீரோ மாதிரி இருக்கும்ல, லாக்கர் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணோன்னா நம்பர்ஸ் தான், அதுக்கு பூட்டெலாம் கிடையாது. நம்ம நம்பர்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா தான் அது ஓப்பன் ஆகும், ஒரு பாஸ்வேர்டு மாதிரி. அது வந்து ஒரு லாக்கர் அப்படின்னு சொல்லலாம், சேஃப் லாக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரிலேட்டடாக தான் நம்ம இந்த லெசனை பார்க்க போகிறோம். நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி சாரான்ஷ் எழுதும்போது கவி பரீட்சை, ஸோ இந்த ஆத்தருடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லெசனில் என்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த லெசனுடைய ஸ்பெஷாலிட்டியான விசேஷத்தா என்ன அப்படின்றத ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்து முடிக்கணும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த சப்ஹெட்டிங்ஸ்லாம் நிறைய போட்டு எழுதும்போது நல்ல மார்க்கு கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் எப்பயுமே ஒரு எஸ்ஏ படிக்கிறீங்கன்னா அதில் வர கேரக்டர்ஸு என்னென்ன கேரக்டர் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன ரோல் என்ன அப்படின்றத நல்லா நோட் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். கஹானிகார் கா பரிச்சை. கஹானிகார் அப்படின்னா இந்த இடத்துல என்ன, கஹானிகார் அப்படின்னா கஹானினா ஸ்டோரி, கஹானிகார்னா இந்த ஸ்டோரியுடைய ஆத்தர். சரிங்களா? கஹானிகார் கா பரிச்சை, அவருடைய இன்ட்ரொடக்ஷன். நாம் ஜன்மஸ்தான், அவருடைய பேர், அவர் எந்த இடத்துல பிறந்தார், அவருடைய பேர் என்ன, ஸ்ரீ குவர் சுரேஷ் சிங். எழுதி பாருங்கள். எப்பயுமே ஒரு லெசன் இருக்குன்னா அந்த லெசனுடைய ஆத்தர் இதை ஒரு 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள். ஏன்னா அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நம்ம செய்யக்கூடாது. ஸ்ரீ குவர் சுரேஷ் சிங். ஜன்மஸ்தான், அவருடைய ஜன்மஸ்தான் எங்கே பிறக்கிறாரு, உத்தரப்பிரதேஷில் பிறக்கிறாரு. ஜீவனி, அவருடைய லைஃப் பற்றி. ஸ்ரீ குவர் சுரேஷ் சிங் கா ஜன்ம ராஜ் பரிவார் மே ஹுவா. ஸோ இவர் எங்கே பிறக்கிறாரு, ஒரு கிங் ஃபேமிலி, ராஜ் பரிவார்னா ஒரு நல்ல கிங் ஃபேமிலியில் பிறக்கிறாரு. ஆரம்ப சேஹி சாகித்ய கே பிரதி உன்கே ருச்சி பனி ரஹி. ஆரம்ப சேஹினா ஆரம்பத்திலிருந்தே, சாகித்ய கே பிரதி அதாவது லிட்ரரி, இந்த லிட்ரரி ரிலேட்டடாக தான் அவருக்கு வந்து ருச்சி பண்ணிட்டினா இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி லிட்ரேச்சர் எழுதுறது, ஸ்டோரிஸ் எழுதுறது, அந்த மாதிரி ரிலேட்டட் தான் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருந்திருக்கு. சாகித்யக் பரீட்சை அப்படின்றது இந்த லிட்ரரி அவருடைய, அதாவது இதெல்லாமே லெசனோடது கிடையாது, கஹானிகார் கா பரீட்சை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவர் பேர், ஊர், அவருடைய லைஃபு. சாகித்யக் பரீட்சைனா அவர் வந்து இது தவிர வேறு என்னென்னலாம் எழுதியிருக்காரு, இந்த ரைட்டிங் இந்த ஃபீல்டில் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது தான். சாகித்யக்னா லிட்ரரி. पशु पक्षी के बारे में इन्होंने जितना लिखा है उतना किसी ने अभी तक नहीं लिखा है. பஷு பக்ஷி அப்படின்னா பசுனா அனிமல்ஸ், பக்ஷினா பேர்ட்ஸு. அதாவது அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை பற்றி இவர் நிறைய எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு வேறு யாருமே இது வரைக்கும் எழுதலையாம். அபிதக் அப்படின்னா இது வரைக்கும், இவர் எழுதின அளவுக்கு வேறு யாரும் இது வரைக்கும் எழுதலை. பால் சாகித்யனா சைல்டுஹுட், அவங்களுடைய அந்த, அதாவது சைல்டுஹுட்னா சின்ன பசங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் ரிலேட்டடாக. உன்ஹோனே காஃபி சமுத்த கியா ஹே, அவர் வந்து அது ரிலேட்டடாகவும் நிறைய கொடுத்துருக்காரு. உன்கி கை புஸ்தகே பாரத் சர்க்கார் துவாரா புரஸ்கிருத் ஹே. உன்கி கை புஸ்தகே, இவருடைய பல புக்ஸ் வந்து பாரத் சர்க்கார், ஸோ கவர்மெண்ட் மூலியமாக புரஸ்கிருத்தம்னா அவார்டு, இந்த சிறந்த புத்தகத்துக்கான விருது, அந்த மாதிரிலாம் நிறைய விருதுகள்லாம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி நிறைய முறை கவர்மெண்ட்டே வந்து இவருடைய நிறைய புக்ஸுக்கு வந்து அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இவருடைய சாகித்யக் பரீட்சை. ஸோ கஹானிகார் கா பரீட்சையில் என்ன வரும், அவருடைய பேர், ஊர், லைஃபு, அப்புறமா அவர் இந்த லிட்ரரி இந்த ரிலேட்டடாக என்னென்ன பண்ணார் அப்படின்றது. அடுத்தது சாரான்ஷ. இப்போ தான் வந்து நம்ம லெசனுக்குள்ளவே வரோம். ஸோ இப்போ தான் சாரான்ஷ லெசனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம்.
நீங்கள் லெசனுக்குள்ளே வரும்பொழுதுமே ஃபஸ்ட்டு சாராம்சு அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோன்றதை ரொம்ப மினிமைஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன். நம்பரோं वाली तिजोरी हास्य कथा कुंवर सुरेश सिंह रचित அனுபம் கஹானி ஹே. நம்பரோं वाली तिजोरी அப்படின்றது ஹாஸ்ய கதா அப்படின்னா ஒரு காமெடியான ஒரு ஸ்டோரி, அதாவது சிரிப்பூட்டக்கூடிய ஒரு கதை. குவர் சுரேஷ் சிங் ரச்சித், குவர் சுரேஷ் சிங் இதோட ஆத்தர் இவர் தானே. ஸோ குவர் சுரேஷ் சிங் ரச்சித் அனுபம் கஹானி ஹே. ரச்சித் அனுபம் அப்படின்னா அன்கம்பேரபிள், வேறு எந்த ஸ்டோரி கூட கம்பேர் பண்ண முடியாத ஒரு கஹானி, ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பரோं वाली तिजोरी जिसका नंबर किसी को मालूम नहीं है. நம்பரோं वाली तिजोरी அது இருக்கு இல்லையா, ஜிஸ்கா நம்பர், அதோடைய அந்த நம்பர் இருக்குல்ல, किसी को मालूम नहीं है, அது யாருக்குமே தெரியாது. उससे घर की शोभा बढ़ाने के लिए राजमहल के मैनेजर घर ले जाते हैं. ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நம்பரோं वाली तिजोरी இருக்குல்ல, என்ன இதில் முக்கியமானது அப்படின்னா, அந்த அது வந்து பார்க்க ஒரு மாதிரி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் ஒரு மேனேஜர் கேரக்டர் வரும். அந்த மேனேஜர் என்ன பண்ணுவான்னா, அதை கொண்டு போயிட்டு அவனோட வீட்டில் வச்சுப்பான். அதோட நம்பர் அவனுக்கும் தெரியாது, ஆனால் வீட்டில் கொண்டு போய் வச்சா அந்த வீட்டுடைய அழகு இன்னும் கூடும் இல்லை. இப்போது பழைய பொருட்கள்லாம் நல்லா இருக்காது, வேறு யார்கிட்டையும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்குன்னா அது நமக்கு ஒரு கெத்தாக ஃபீல் ஆகுது இல்லை. ஸோ நம்மளோட ஒரு மாதிரி ரிச்சாக ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கொண்டு போய் அவரோட வீட்டில் வச்சுடுவார். ஸோ இது ரிலேட்டடாக தான் நம்ம ஃபுல்லாக இந்த ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதுதான் முக்கியம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும். ஸோ உசசே கர்கி ஷோபா படானே, ஷோபா அப்படின்னா அந்த அழகை அதிகரிக்கிறதுக்காக ராஜ்மஹல் கே மேனேஜர், ராஜ்மஹல்னா அந்த பேலஸில் ஒரு பேலஸ் ஒன்று வரும், அந்த பேலஸில் இருக்கக்கூடிய மேனேஜர் கர் லே ஜாத்தே ஹே, அவரோட வீட்டுக்கு கொண்டு போகிறாரு. இஸ் கட்னா கா ருச்சிகர், கட்னா அப்படின்னா நிகழ்வு, இந்த நிகழ்வை தான் ருச்சிகர் வர்ணன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இஸ் கதாமே கஹானிக்கார் பிரஸ்தூத் கர்த்தே ஹே. ஸோ இந்த நிகழ்வை தான் இந்த ஆத்தர் வந்து இந்த கதையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டிஸ்கிரைப் பண்ணுறாரு. शैली की रोचकता तथा भाषा की सजीवता इस कहानी के विशेषता है. शैली की रोचकता அதாவது அந்த நடை, அந்த உரைநடை சொல்லுவோம்ல, அதோட அந்த இன்ட்ரெஸ்டிங்னஸும், ததா அண்டு பாஷா கி சஜீவதா அந்த மொழியை இங்கே பயன்படுத்தியிருக்க அந்த விதம், இந்த ரெண்டு விஷயந்தான் இந்த கஹானியுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாராம்சு அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக பார்த்துட்டோம். இப்போ தான் நம்ம லெசனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ராஜ் சேவா. ஸோ அந்த ராஜ சேவா, அப்புறம் கஹானிக்கார் ராஜ் சேவாமே ஒரு சப்ஹெட்டிங் வரும். நீங்கள் எல்லா சப்ஹெட்டிங்குமே வந்து நோட் பண்ணி வச்சு சப்ஹெட்டிங்கை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் வருது அந்த மாதிரி பேஸ் பண்ணி படிங்க. ஸோ ராஜ் சேவா कहानी के सो आरंभ में राज सेवा आरंभिक्கிறது. कहानी के प्रारंभ में आजकल के सरकारी कार्यालय में काम करने वाले बाबुओं का व्यंग्य करते हुए कहानीकार कहते हैं कि कहने को तो कोई कुछ कह सकता है, लेकिन राजा रईसों की नौकरी करना हंसी खेल नहीं है. அதாவது இந்த கதையோட ஆரம்பத்திலே வந்து கஹானிக்கார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா போவோம் உட்காருவோம், அதாவது ரொம்ப நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ரொம்ப நம்ம அதிகமாக எல்லாத்தையும் நம்ம தலையில் போட்டு நம்ம செய்யணும், எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும், அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒரு ராஜா வீட்டில் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா அது சும்மா விளையாட்டுக்கான விஷயம் இல்லை அப்படின்றத தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ கஹானிக்கு பிராரம்பமே, இந்த கதையோட ஆரம்பத்திலே ஆஜ்கல் இன் டுடேஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி சர்க்காரி காரியாலய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் காம் கர்னே வாலே பாபுவோம் அப்படின்னா வேலை செய்கிறவங்க, அந்த பாபுவோன்னா அந்த எம்ப்ளாயிஸ், அவங்கள மென்ஷன் பண்ணுற மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க எல்லாம் வியங்கிய கர்த்தே ஹுயே அவங்களெல்லாம் சொல்கிற மாதிரி கஹானிக்கார் கஹ்தே ஹே, இந்த ஆத்தர் சொல்கிறாரு कि कहने को तो कोई कुछ कह सकते हैं, சொல்கிறவங்க என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் लेकिन ராஜா ரைஸோங்கி நௌக்கரி கர்னா ஹசி கேல் நஹி ஹே, ஆனால் ராஜா ரைஸோன்னா இந்த பணக்கார ராஜாக்கள்லாம் இருக்கல்ல, அவங்கக்கிட்ட வேலை செய்கிறது ஹசி கேல் விளையாட்டு பேச்சு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சர்க்காரி நௌக்கரிமே அந்த கவர்மெண்ட் ஒர்க்கில் 10 बजे घंटी छोटी करके दफ्तर पहुँचे तो कुर्सी पर आराम से बैठ गए. நம்ம இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னா 10 பஜேனா 10 மணிக்கு அப்படியே தலைலாம் சீவி ஜடெல்லாம் போட்டு ஆஃபீஸ்க்கு போனோம் அப்படின்னா, தஃப்தர்னா ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் குர்சியுமே ஆராம்சே பைட்டே, குர்சியில் சேரில் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம். லேக்கின் ஆனால் तालुकेदारों के यहाँ तो दिन भर की नहीं बल्कि दिन और रात की नौकरी बजानी पड़ती है.
லேக்கின் ஆனால் இந்த தாலுகாதாரர்கள், அதாவது இந்த மாதிரி ராஜாக்கள் இவங்ககிட்டலாம் வேலை செய்கிறோம் அப்படின்னா டே ஃபுல்லாக இல்லை, டே அண்ட் நைட்டு நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. பல்கினா ரேதர் தென் தின் அவுர் ராத், டே அண்ட் நைட்டு பார்த்துக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ராஜ்யசேவா அப்படின்றது இப்போ நம்ம ஒரு பேலஸ்லலாம் இருக்கோன்னா எப்படி இருக்கணும் நம்ம சேவை, அது ரிலேட்டடாக பேசியிருக்காங்க. கஹானிகார் ராஜ் சேவாமே. கஹானிகார் ஆக்சுவலாக இந்த ஆத்தர் இருக்கார் இல்லையா, ஆத்தருமே இதில் ஒரு கேரக்டராக தான் இருக்கார். நம்ம அதை வந்து நோட் பண்ணணும். ஸோ இதில் இந்த குவர் சிங் இருக்கார் இல்லையா, அவருமே இதில் வந்து ஒரு கேரக்டராக தான் இருக்கார். ஸோ கஹானிகார் ராஜ் சேவாமே. कहानीकार के चाचा च्वीकदान के महाराजा के यहाँ बहुत दिन से नौकर थे. कहानीकार के चाचा, कहानीकारोடைய சித்தப்பா வந்து அங்கே இருக்க ராஜா கிட்ட ரொம்ப நாளாக ஒர்க் பார்க்குறாரு. उनकी सिफारिश से राजा साहब के यहाँ उनकी नौकरी मिली थी. ஸோ அவரோட சித்தப்பா மூலம் கஹானிகார் அந்த ஸ்ரீ குவர் சிங் இருக்கார்ல, அவருடைய அந்த சிபாரிசு படி இவருக்கு இங்கே வேலை கிடைக்கிது. 10 साल तक राजा के यहाँ रहकर ज़मींदारी ख़त्म होने के बाद वे वापस आए. 10 வருஷம் வரைக்கும் அங்கே இருக்கார், அங்கே தான் இருக்கார் அந்த பேலஸ்லே. ஜமீன்தாரி கத்தம் ஹோனேக்கே பாத், ஜமீன்தாரி அதாவது என்ன ஆகுதுன்னா, அந்த ஜமீன்தார் வந்து இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் அவர் அங்கேருந்து வராரு, அதாவது ஃபுல் டைம் ஒர்க் பண்ணாமல் அங்கேருந்து இவர் வராரு. ஸோ என்ன விஷயம்னா, தன்னுடைய சித்தப்பா அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவர் மூலியமாக இவருக்கு அங்கே வேலை கிடைக்கிது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் 10 வருஷமாக அவங்க வேலை பார்க்குறாங்க. அந்த ஜமீன்தார் வந்து இறந்துடுறார், ஒரு கட்டத்தில் இறந்து போய்ட்றாரு. அவ்வளோதான். இது பெரிய ஸ்டோரிலாம் இல்லை, சும்மா நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க, அவ்வளோதான். இவர் எப்படி உள்ளே வந்தார் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இப்போது தான் மெயின் பாருங்கள். மேனேஜர் ராஜா சாஹப் கம் உமர் கே தே, அதாவது மேனேஜருடைய ரோல் என்னன்றதான் இங்கே பார்க்க போகிறோம். ராஜா சாஹப் கம் உமர் கே தே, அந்த ஜமீன்தார் இருக்கார்லேயே, அவருடைய பையன் ராஜா இருக்கான்னு, அதோடைய பையன் தானே கிங்காக இருப்பாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப கம்மி வயசு தான். कम उम्र ना ரொம்ப சின்ன வயசு. इसलिए अदालत की ओर से एक मैनेजर तैनात हुए. इसलिए அதனால் अदालत की ओर से ना கோர்ட்டில் இருந்து एक मैनेजर, ஒரு மேனேஜரை இவங்க வந்து வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க. मैनेजर भीमकाय शरीर के है. भीमकायना நல்லா பீமன் மாதிரி நல்லா பலசாலியாக, நல்லா பார்க்கவே நல்லா பாடினா நல்லா குண்டாக இருப்பாங்கல்ல, பீம் மாதிரி, அந்த மாதிரி உடம்புள்ள ஒரு ஆளாக இருக்கார். राजा के आगे पीछे सदा रहा करते थे. राजा के आगे पीछे, ஸோ ராஜா கூடவே, ராஜா எங்கே போனாலும் போகிறது, எங்கே வந்தாலும் வர்றது, அந்த மாதிரி சதா எப்போவுமே கூடவே இருக்கார். और हर बात में वे दखेल दिया करते थे. हर बात में ராஜா என்ன சொன்னாலுமே அதில் இவரோட அந்த இன்டர்ஃபரன்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. उनके इस व्यवहार से बहुत सारे लोग दुखित थे. அதாவது எப்படி இன்டர்ஃபியர் ஆவார் அப்படின்னா, ராஜா மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அதை தடங்கல் பண்ணுறது தான் இவரோட வேலையாக இருக்கும். அதனால் உன்கே விவகார் சே, இந்த ஒரு பிஹேவியர்னால் பகுத் சாரே லோக், நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டமடைகிறாங்க, துக்கமடைகிறாங்க. இஸ் காரியமேவே பாதா பைதா கியே கர்த்தே தே. இஸ் காரியமே, இந்த மாதிரி காரியத்தில் பாதா, அது அப்ஸ்டக்கிள், ஒரு தடங்களை வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பார். ராஜா எதாவது செய்யணும்னு நினச்சாலும் அதை எப்படியெல்லாம் செய்ய விடாமல் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த மேனேஜர் பார்ப்பார். ஸோ இதுதான் மேனேஜர், எப்படி அவர் உள்ளே வந்தார், அவருடைய கேரக்டர் என்ன. இப்போ தான் நம்புகிறோம் வாலி திஜோரி. ஸோ உங்களுக்கு புரியுதா நம்ம எப்படி பார்க்குறோன்னு? ஃபஸ்ட்டு ஆத்தரோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், அப்புறம் இந்த சாராம்சம் வந்து ஒரு குட்டியாக சம்மரி மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உள்ள ஸ்டோரிக்குள்ளே வரும். ஒரு பேலஸ், ஸோ அங்கே ஒர்க்னா எப்படி இருக்கும், கஹானிகார் எப்படி உள்ளே வராரு, மேனேஜர் எப்படி உள்ளே வராரு. இப்போ தான் நம்பரோं वाली तिजोरी. राजा साहब के कमरे में एक नंबरों वाली तिजोरी थी. राजा साहब उड़िया रूम ले ஒரு नंबरों वाली तिजोरी இருக்குது. दीवार में, दीवारना செவுரில் लग कर वह कमरे की शोभा बढ़ा रही थी. दीवार में लग कर, ஸோ செவுத்தில் ஒரு மாதிரி ஒட்டின மாதிரி இருந்து, கம்ரேக்கு ஷோபானா அந்த அறையுடைய அழகை வந்து கூட்டுச்சு, இன்க்ரீஸ் பண்ணுது. उसका नंबर किसी को मालूम नहीं था. ஆனால் அதோட நம்பர் யாருக்கும் தெரியாது. इसलिए उससे राजा को कोई उपयोग नहीं था. அதனால் அதை வச்சு ராஜாக்கு எந்த ஒரு உபயோகமும் இல்லை. अनेक कंपनियों से पूछने पर भी उसे खोलने का राह नहीं मिला. अनेक कंपनियों, நிறைய கம்பெனிலலாம் கேட்டு கூட அது எப்படி திறக்கணும் அப்படின்ற வழி கிடைக்கவே இல்லை. राजा ने उसे दीवार से अलग करके वहाँ एक नई तिजोरी लगाने की आज्ञा दी.
ஸோ ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அந்த செவர்லேருந்து அந்த திஜோரியை எடுத்துகிட்டு நை திஜோரி ஒரு புது லாக்கரை கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. तिजोरी की रूप लावण्यता को देखकर कहानीकार ने राजा से तिजोरी को घर ले जाने की अनुमति मांगी. ஸோ கஹானிக்கார் அப்பப்போ அதாவது ஃபுல் டைமாக இல்லைனாலுமே அப்பயும் அப்பப்போ ஒரு பார்ட் டைம் மாதிரி அங்கே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருப்பார் இவர் நம்ம குவர் சிங். ஸோ அதை பார்த்துட்டு அந்த லாவண்யத்தை அதாவது கஹானிக்கார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த அந்த டிஜி லாக்கரை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், அதனால் எனக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்பார். திஜோரிக்கு ரூப் லாவண்யத்தா அப்படின்னா அதோடைய அந்த பியூட்டிஃபுல் பழைய பொருளாலே கொஞ்சம் அழகாக இருக்கும்ல, அதை பார்த்துட்டு கஹானிக்கார் ने ராஜா से तिजोरी को घर ले जाने की अनुमति मांगी. ஸோ நான் இதை வீட்டுக்கு கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு அனுமதி வாங்கிடுறாரு. ராஜா ने भी हामी भर दी. ஸோ ராஜாவும் வந்து ஒத்துக்கிறாரு, சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. லேக்கின் ஆனால் மேனேஜர் உஸ்ஸே அப்னா घर ले गए. ஆனால் மேனேஜர் விடலை, அவர் தான் எப்பயுமே யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பார் இல்லையா, அவர் என்ன பண்ணார், தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு. திஜோரிக்கு பேட். ஸோ திஜோரினுடைய கிஃப்ட்டு. मैनेजर तिजोरी से अपने घर की शोभा बढ़ाना चाहते थे. ஸோ மேனேஜர் வந்து அந்த திஜோரி மூலமாக தன்னுடைய வீட்டினுடைய அழகை கூட்டணும் அப்படின்னு நினச்சார். इसलिए नौकरों से उसे अपना घर पहुंचा दिए. ஸோ ஒர்க்கர்ஸை வச்சு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போக சொல்லிட்டாரு. உன்கி பத்னி மாயக்கே சலி கை தி. உன்கி பத்னி அவருடைய ஒய்ஃபு தன்னுடைய தாய் வீட்டுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சம்திங் எதுக்கோ போயிருப்பாங்க. மாயக்கே அப்படின்னா அம்மா வீடு, தாய் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்களுடைய ஜுவல்ஸ் அவங்களது என்னெல்லாம் இருக்கோ ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. தபி உன்கே கர் பர் டாக்கா படே. ஸோ கரெக்டாக இவர் அந்த திஜோரி எடுத்துகிட்டு வராரு. அன்னைக்கு பார்த்து திருடர்கள் அவருடைய வீட்டுக்கு வராங்க. டாக்கானா திருடர்கள், ராபர்ஸு. டாக்கு பாஹர்கே சிப்பாய்க்கோ பாந்துகர் கோட்டிக்கே அந்தர் கயே. ஸோ வெளியே இருக்கக்கூடிய இந்த சிப்பாய்கள்லாம் அடித்து போட்டு பாந்துகர் அதாவது கட்டி போட்டு கோட்டிக்கே அந்தர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வஹா मैनेजर को सोते देखकर उन्होंने खूब पीटा. அங்கே மேனேஜர் தூங்குறத பார்த்து நல்லா போட்டு அடிக்கிறாங்க அந்த திருடர்கள்லாம். மேனேஜருக்கும் நம்பர் கஹா மாலும் தா. அதாவது எதுக்கு அடிக்கிறாங்கன்னா இந்த லாக்கருக்கான நம்பர் சொல்லு, லாக்கருக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது இருக்கும், இல்லை பார்க்கவே நல்லா இருக்குது, கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும், அப்போ இதோட நம்பர் சொல்லுன்னு சொல்லி அந்த மேனேஜரை போட்டு ஒரு அடியாக அடிக்கிறாங்க. ஆனால் மேனேஜருக்கு தான் நம்பரே தெரியாதே. உன்கி தோ खूब पिटाई हुई. நல்லா அடி வாங்குறாரு. डाकू का सरदार ने सलाका गरम करके लाने का हुक्म दिया. डाकू का सरदार அதாவது அந்த திருடர்களுக்கு ஒரு ஹெட் இருப்பார்ல, அவர் என்ன சொல்கிறார், நல்ல ஒரு கம்பியை காய்ச்சி எடுத்துகிட்டு வா, கரம் கற்கேனா நல்லா சூடு பண்ணி நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. பாஹர் சிப்பாய்க்கோ ந பாக்கர் டாக்கு பாகையே. அதுக்கப்புறமா அதாவது எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா அதாவது எடுத்துகிட்டு வராங்க, நல்லா போட்டு அடிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நம்பர் தெரியல, அடித்து போட்டு அதுக்கப்புறம் சிப்பாய்கள் கொஞ்சம் வரவே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. டாக்கு பாகே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. मैनेजर बच गए. எப்படியோ மேனேஜர் தப்பிச்சிட்டாரு. திஜோரி துரந்து மஹல் பவுஞ்சி கை. அடக்கடவுள் இது எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மேனேஜர் என்ன பண்ணுறாரு, இம்மீடியட்டாக துரந்துனா இம்மீடியட்டாக பேலஸ்க்கே அந்த திஜோரியை கொண்டு போயிடுறாங்க. பேடிக்கே நீச்சே. ஸோ போயிடுதுங்களா, அடுத்து என்ன நடக்குது பாருங்கள். பேடிக்கே நீச்சே. இஸ்கே பாத் வ கஹானிக்கார்க்கே காவ் தக் பहुंचाई गई. அதுக்கப்புறமா சம்திங் ஒரு ஸ்டோரி நடக்குது. அதுக்கப்புறமா கஹானிக்கார் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. கஹானிக்கார் घर की शोभा बढ़ाना इसलिए नहीं चाहते थे कि वे मार खाने तैयार नहीं थे. ஆனால் அந்த கஹானிக்கார் அவருக்கு எடுத்துகிட்டு போய் தன்னுடைய வீட்டில் வைக்க அவருக்கு பயம். ஏன்னா வீட்டில் வச்சோம் அப்படின்னா நேற்று மேனேஜருக்கு விழுந்தாடி நமக்கு விழுந்துருமே அப்படின்னு சொல்லி பயம், அதனால் அவர் உள்ளே வைக்கல. அப்போ திஜோரி घर के बाहर नीम पेड़ के नीचे शोभा बढ़ा रही थी. ஸோ என்ன பண்ணிட்டாரு, தன் வீட்டுக்கு வெளியே இருக்க ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே அந்த திஜோரியை வச்சுட்டாரு. இப்போ அந்த திஜோரி வந்து அந்த வேப்ப மரத்தினுடைய அடியை தான் வந்து அழகுபடுத்திகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சது கதை இவ்வளோ தான். ஸோ ஒரு திஜோரி இருக்குது, அது ராஜாவோட ரூமில் இருக்குது, அதை வேணாம் வேறு ஒன்று வைங்கன்னு ராஜா சொல்கிறாரு. அதை பார்த்த உடனே கஹானிக்காருக்கு வந்து ஆசை வருது, அதாவது குவர் சிங் அவர் வந்து கொண்டு போய் அவர் வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளே மேனேஜர் ஒத்துக்காமல் அவர் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறாரு. கொண்டு போய் வச்சோடனே திருடர்கள் வராங்க, நல்லா அடி வாங்குறாரு. அப்புறமா கொண்டு போயிட்டு திரும்ப பேலஸில் வச்சிடுறாரு. அகெயின் அது என்ன பண்ணுது, பேலஸ்லேருந்து இவரோட கஹானிக்கார் அவருடைய வீட்டுக்கு போகுது. அவருக்கு வீட்டில் வைக்க பயம், அதனால் ஒரு வேப்ப மரத்தோட அடியில் வச்சிட்டாங்க. ஸ்டோரி இவ்வளோ தான். இப்போது விசேஷ்தா. இதோடைய விசேஷ்தா என்ன, கதாவஸ்து नंबरों वाली तिजोरी नामक यह कहानी सरकारी दफ्तरों के स्थिति के बारे में व्यंग्य करने के साथ स्वार्थी तथा लोभी मैनेजर को सबक सिखाने वाली कहानी है. ஸோ கதாவஸ்து அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஸ்டோரியுடைய ஒரு
ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஸோ நம்பரோं वाली तिजोरी नामक ஸோ இந்த எஸ்ஏ யா கஹானி ஸோ இந்த கஹானி என்ன சொல்லுது அப்படின்னா சர்க்காரி தஃப்தரோं की स्थिति அதாவது சர்க்காரி தஃப்தரோं இப்போது கவர்மெண்ட்டில் இருக்க அந்த ஆஃபீஸ் அதோடைய அந்த சிச்சுவேஷனு के बारे में व्यंग्य करने के साथ அது மட்டும் சொல்கிறது இல்லாமல் ஸ்வார்த்தி தத்தா லோபி ஸ்வார்த்தினா செல்ஃபிஷு லோபினா பேராசை ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறது ரொம்ப பேராசையாக இருக்கக்கூடிய அந்த மேனேஜருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க விதமாக இந்த ஸ்டோரி இருக்குது. यही इस कहानी का कथा वस्तु है. இதில் நீங்கள் ஜஸ்ட்டு இதை எழுதிட்டு நீங்கள் இது மட்டும் எழுதினா கூட ஓகே தான். மேனேஜருக்கு சபக் சிக்கானே வாலி கஹானி ஹே, இதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது கத்தோப்கத்தன். கத்தோப்கத்தன் கஹானி கோ ருச்சிகர் பனானே கா காம் ஆயா. கத்தோப்கத்தன் அப்படின்றது நெரேட்டிவ், அது எப்படி நெரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அந்த நெரேஷன் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ருச்சிகர் பனானேமே அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்கிறதுல நல்லா இருந்துச்சு. पात्रों के विचारों को सही तरह व्यक्त करने में कथोपकथन बहुत ही सफल सिद्ध हुआ है. பாத்திரம்னா கேரக்டர்ஸோடைய அந்த ஐடியாஸ் அவங்கள பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உதாகரன். சாஹப் இஸ்கா நம்பர் தோ முஜே பி மாலூம் நஹி ஹே. ஸோ அந்த உதாகரன் என்ன, இந்த கத்தோப்கத்தனுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த நம்பர் எனக்கும் தெரியாது, அதாவது அந்த நம்பர் எல்லாருக்கும் தெரியும், யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி கொண்டு போயிட்டு கடைசியில் அந்த நம்பர் யாருக்குமே தெரியல அப்படின்னு அது ஒரு மாதிரி யாருக்கும் தெரியலையா. ஸோ அந்த இடத்துல அந்த நெரேட் பண்ணது நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து உத்தேஷ்ய ऑब्जेक्टिव व्यंग्य के साथ पाठ को के मन में कौतूहल जगाना की कहानीकार का प्रमुख उद्देश्य रहा. अपने उद्देश्य की पूर्ति में कहानीकार पूर्ण रूप से सफल सिद्ध हुए. நீங்கள் உத்தேசியன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக போட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு கத்தோப்கத்தன் அப்படின்னு எழுதி இது பண்ணிடுங்க போதும். பாஷா ஒரு ஷைலி. ஸோ இங்கேயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஏதோ ஒரு வியப்பை தூண்டுற மாதிரியே இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. பாஷா और शैली. நம்பரோं वाली तिजोरी कहानी में भाषा और शैली. பாஷானா அந்த லாங்குவேஜ், ஷைலினா அந்த உரைநடை, அந்த ஸ்டைலு. दोनों भी व्यंग्य भरा पड़ा है. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கஹானிக்கு ஒரு ருச்சிகர் பனானேமே, ஒரு கஹானி ஒரு ஸ்டோரியை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அப்படின்னா பாஷா ஒரு ஷைலி, அதோடைய அந்த மொழியும் அதோடைய அந்த உரைநடை அந்த ஸ்டைலும் தான் காம் சஹாரண்ய ஹை, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. கஹானி கலா கி திருஷ்டி சே நம்பரோं वाली तिजोरी सफल कहानी है. ஸோ ஒரு கதையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல ஸ்டோரி, ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. நீங்கள் இந்த விசேஷன் வந்து இவ்வளோ டீப்பாக நீங்கள் இவ்வளோ டாபிக்ஸ் கொடுத்து தான் எழுதணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் விசேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு டாபிக் எழுதிட்டு கத்தாவஸ்து, கத்தோப்கத்தன், உதாகரன், உத்தேஷ்ய, பாஷா ஒரு ஷைலி இவ்வளோ எழுதணும் அவசியம் கிடையாது. நீங்கள் விசேஷன் அப்படின்னு போட்டு இது எல்லாமே சேர்த்து ஒரே பேராகிராஃபில் நீங்கள் எழுதினாலும் ஓகே தான் விசேஷன். ஆனால் நடுவில் இந்த ஹெட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போட்டு எழுதணும். ஸோ என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கஹானிகார்க்கா பரிச்சை அதில் எழுதிடணும். அடுத்தது ஸ்டோரியை நல்லா நெரேட் பண்ணிவிடுங்க. விசேஷன் அப்படின்றத ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க போதும். நீங்கள் இவ்வளோ சொல்லணுன்றது கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதினாலே உங்களுக்கு கண்டிப்பாக 20க்கு ஒரு 18 to 19 மார்க்ஸ் வந்துடும். ஒரு 2 to 3 டைம்ஸ் படித்து பாருங்கள், ஒரு முறை எழுதி பாருங்கள், கேரக்டர்ஸ்லாம் நல்லா ரிமைண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை நல்ல ஞாபகத்திலே இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ, தன்யவாத்.